வீடு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அது மக்களுக்கு என்றாலும் சரி, சாதாரண குடிமகனுக்கு எடுத்தாலும் சரி, குடிமனை என்பது அத்தியாவசியமான ஒன்று. அப்போ அந்த மனையை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையில் நாங்கள் இன்றைக்கு துரிதமாகவும் வேகமாகவும் முன்னெடுத்து வருகின்றோம். அதே போன்று இந்த ரீசெட்டில்மெண்ட், அதாவது மீள்குடியேற்ற பிரதேசங்களில் இது கூடுதலான கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், தெல்லிப்பளை பிரதேசம் என்பது இன்னமும் கூட நூற்றுக்கணக்கான வீடுகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டியிருக்கின்றது. இன்னமும் ரீல் செட்டில்மெண்ட், அதாவது மீள்குடியேற்றம் முற்று முழுதாக முடியவில்லை. அவ்வாறான முடிகின்ற பொழுது படிப்படியாக அவர்களுக்குமான வீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கும், அது மாத்திரமல்ல, வீடுகள் மாத்திரமல்ல, வீதிகள் புனரமைப்பில் இருந்து, குளங்களை புனரமைக்கிறதில் இருந்து, விவசாயிகளுக்கான உதவிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பெண்களுக்கான கொடுப்பனை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா வகையிலான செயற்பாடுகளையும் இதனோடு இணைந்து முன்னெடுக்கப்படுகின்றது. அதே போன்று இந்த பிரதேசத்தில் பெரிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். நேற்றும் கூட குறிக்கட்டுவான் இறங்குத்துறைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அதே போன்று இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், முல்லைத்தீவில் இருக்கின்ற வட்டுவாகல் பாலம் கட்டப்பட்டு வருகின்றது. அதே போன்று எங்களுடைய கிரிக்கெட் மைதானம் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றது. அதே போன்று உள்ளக விளையாட்டரங்கு இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பல்வேறு தொழில்பேட்டைகள், தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு, சிறு கை தொழில்களை மேம்படுத்துவதற்கு ஏதுவான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. அப்போ அந்த நடவடிக்கைகளில், அந்த செயற்பாடுகளில் ஒன்றாகவே இன்றைக்கு இந்த வீட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் ஒன்றை இன்றைய நிகழ்வு. இதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் வேகமாகவும் துரிதமாகவும் இந்த நாட்டில் வீடற்றவர்கள் யாருமே இருக்கக்கூடாது, அனைவருக்குமே வீடுகளை பெற்றுக் கொடுக்கின்ற வேலை திட்டத்தின் கீழ் எங்களுடைய நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. இது எங்களுடைய முதலாவது வருடம். அந்த முதலாவது வருட பூர்த்தியை முன்னிட்டு நாங்கள் இந்த நடவடிக்கைகள் வேகமாகவும் துரிதமாகவும் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அதில் மக்கள் நல்ல முறையில் பயன்பெறுவார்கள் என்கின்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நல்லாட்சி காலத்திலே பிரேமதாசாமிட தலைமையின் கீழ் அன்றைக்கு அவசரமாக கட்டப்பட்ட கொடுக்கப்பட்ட வீடுகள், ஒரு வீடு 2 வீடுகளில் 3800க்கு அதிகமான வீடுகள் இருக்கின்றது. அப்போ அந்த வீடுகளுக்கான நிதி ஒதுக்கீடு இன்னுரை செய்யவில்லை. அதனால் அது சம்பந்தமாக ஒரு மீள் பரிசீலனை செய்ய வேண்டியிருக்கின்றது. மீள் பரிசீலனை செய்து போட்டு நாங்கள் நிச்சயமாக அந்த வீடில்லாது இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக அந்த வீடுகளில் சரி, அல்லது அதற்கு மேலதிகமாக சரி, நாங்கள் அது சம்பந்தமாக இங்கு இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், இங்கு இருக்கின்ற ஆளுநர், பிரதேச செயலாளர்களோடு பேசி முடிவெடுத்து கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடுகளுக்கும் ஆன நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம். ஜெனீவாவில் இன்றைக்கு நேற்றில் ஜெனீவா இன்றைக்கு, அதாவது 2009ஆம் ஆண்டு இன்றைக்கு யுத்தம் முடிவுக்கு வந்தது. அன்றைய காலகட்டத்திலிருந்து இவ்வாறான பிரேரணைகள் முன்வைக்கப்படுகின்றது. அப்போ அதை கண்டு நாங்கள் எதுவும் அலட்டி கொள்ளப் போவதில்லை. ஏன்னு கேட்டால், நாங்கள் மக்களுக்கு நேர்மையாக செயற்படுகின்றோம் என்பது எங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். இங்கே இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு நாங்கள் மற்றவர்கள் போன்று துரோகம் இழைக்க மாட்டோம் என்பது அங்குள்ள மக்களுக்கும் கூட தெரியும். இங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை கூடுதலான கரிசனை செலுத்துகின்றவர்கள் வேறு யாருமல்ல, தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் ஆகும். அப்போ அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அதாவது இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை முன்னேற்றுவதா, பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதா, அதே போன்று காணாமல் போகிறவர்களுக்கு எதிர்வரும் காலம் நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான, அதே போன்று இன்றைக்கு செம்மணி புதைக்குழியா, இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நியாயம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக சுதந்திரமாக இவர்களை பேசுவதற்கு, அவைகளை ஆய்வு செய்வதற்கு, அவர்களை அகழ்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நடவடிக்கைகளுக்கான பூரணமான அனுசரணையை, 100% அனுசரணை பெற்றுக் கொடுப்பது வேறு யாருமல்ல, எங்களுடைய அரசாங்கமாகும். அதாவது செம்மணி புதைக்குழி எடுத்துக்கொண்டாலும் சரி, அதை புதைக்குழியை அகழ்கின்ற வேலையில் இருந்து அங்கு இருக்கின்ற காவலாளி முதல் அனைவருக்கும் ஆன செயற்பாடுகளை முன்னெடுப்பது வேறு யாருமல்ல, எங்களுடைய அரசாங்கம். இதற்கு முன்னரே அரசாங்கம் இவ்வாறு செயற்படவில்லை. அதனால் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், நிச்சயமாக இப்போது நாட்டில்
சட்டம் நீதி ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகின்றது, சுதந்திரமாக இயங்குகின்றது. அந்த சுதந்திரமான நீதித்துறையின் கீழ் எதிர்வரும் காலங்களில் இங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கை எங்களால் எடுக்க முடியும் என்று எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்கின்றது. அந்த வகையில் இம்முறை ஐநா சபையில் கொண்டு வரப்படுகின்ற யோசனை என்பது எதிர்வரும் காலங்கள் அவர்களுக்கே புரிய வரும். கடந்த 77 வருடங்களாக இருந்த ஆட்சி அல்ல இப்போதைய அரசாங்கம். அவர்கள் முதலாவது வருடத்தில் இதை செய்தார்கள், 2ஆம் வருடத்தில் இதை செய்தார்கள், 3ஆம் வருடத்தில் இதையும் செய்வார்கள் என்கின்ற திடமான நம்பிக்கை சர்வதேச சமூகத்துக்கு எங்களால் பெற்று கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. அந்த நடவடிக்கையின் மூலமாக இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்களே நாளைக்கு எங்களுக்கு ஏனைய நாட்டினுடைய தலையீடுகள் வேண்டாம், எங்களை சுதந்திரமாக வாழவிடு என்கின்ற கருத்தை தமிழ் மக்களே நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் சொல்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் தமிழ் மக்களுடைய உண்மையான உரிமைகளை பேசுகின்றவர்கள், வாய்ப்பேச்சு வீரர்கள் அல்ல, அல்லது வெளியில் வந்து பேசுவதற்கு மாத்திரமல்ல, உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய இதயங்கள் இருப்பாக கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கின்ற அரசாங்கமாகும்.